போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ்ல ஷார்ட்கட் சீரிஸ் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு 9வது பார்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 8 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். 8 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சார் என்ன டாபிக் சார் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ரேஷியோ டைப்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த நம்பர் கேட்டா எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்றதா நம்ம ஷார்ட் கட்டா சொல்ல போறோம். இரு எண்களின் மீச்சிமா எல்சிஎம் 84ன்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்களோட விகிதம் 3:4 கொடுத்துட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்சிஎமும் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, கொடுத்துட்டு நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு இருக்க எல்சிஎம் என்ன 84, அதையும் ஃபர்ஸ்ட் ரேஷியோவை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி எல்சிஎம்மையும் செகண்ட் ரேஷியோவையும் டிவைட் பண்ணீங்கன்னா மற்றொரு எண் கிடைக்குங்க. 84 3 அடிங்க, 1 3 3 2 × 3 6 பேலன்ஸ் 2 6 × 4 சாரி 6 × 3 8 × 3 24 8 × 3 24 4 அடிங்க 21 × 4 84. அப்ப நமக்கு கிடைக்கிற ரெண்டு நம்பர் என்ன 21 28 அப்படின்ற ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு. இதுதாங்க நமக்கான எண். அந்த ரெண்டு எண்கள் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, 21, 28. அப்ப நமக்கு கிவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிவன்ல எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரேஷியோ ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் x:y எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துட்டு நமக்கு நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, n1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்க எல்சிஎம்மையும் எக்ஸ் ரேஷியோ அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரேஷியோவை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இரண்டாவது எண் வேணும்னா எல்சிஎம்மையும் ஒய்யையும் டிவைட் பண்ணீங்கன்னா, அதாவது இரண்டாவது ரேஷியோ டிவைட் பண்ணீங்கன்னா இரண்டாவது எண் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்றத சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போயிடும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பதுதான் சரியான விடை. நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, சேம் அதே மாதிரி மாடல்ல தான். இரு எண்களில் மீபோமாங்கிற ஒண்ணு இல்ல, எல்சிஎம் தான் சொல்றாங்க. அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த இரு எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சோம். என்ன சொன்னோம், எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோன்னு சொன்னோம். எல்சிஎம் டிவைடட் பை 2 ஒரு நம்பர் கிடைக்கும். எல்சிஎம் டிவைடட் பை 3 இன்னொரு நம்பர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. அதாவது எல்சிஎம்ங்கிறது 24, அதை ஃபர்ஸ்ட் ரேஷியோல டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். எல்சிஎம்ங்கிறது 24, அதை 3ஆல டிவைட் பண்ணா இரண்டாவது நம்பர் கிடைக்கும். கட் பண்ணிடலாங்களா, 1 2 2 12 × 2 24 1 3 3 8 × 3 24. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ 12ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 20ன்றது கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 20. அப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க, ரேஷியோலே கொடுத்துட்டு நமக்கு நம்பரும் கேட்கலாம், அந்த நம்பரோட கூடுதலும் கேட்கலாம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அதே மாதிரி மாடல் தான் சால்வ் பண்ணிருக்கோம். எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோ, எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோ டிவைட் பண்ணா நமக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கான தேர்ட் சம் பாத்துருங்களா. நமக்கான தேர்ட் சம் பாருங்க, சேம் அதே மாதிரி மாடல்ல தான் கொடுத்திருக்காங்க. 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் எல்சிஎம் 300 எனில் அவ்வெண்கள்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ, எல்சிஎம் டிவைடட் பை செகண்ட் ரேஷியோ டிவைட் பண்ணோம்னாலே நமக்கு அந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிரும். 3ஆல் அடிக்கிறேன், 1 3 3 100 × 3 300 1 5 60 × 5 300. அப்ப நமக்கான ஆன்சர் என்ன 60, 100 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப எல்சிஎம் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டு நம்பர் கேட்டா என்ன பண்ணா, எல்சிஎம்மையும் ரேஷியோவையும் டிவைட் பண்ணா நமக்கு நம்பர்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மாடல் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, இரு எண்களின் மீபோமா எல்சிஎம் 48. அந்த எண்கள் 2:3 விதத்துல வந்தா அந்த நம்பர்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப எல்சிஎம் 48 முதல் ரேஷியோவான 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு முதல் எண் கிடைக்கும். எல்சிஎம் 48 இரண்டாவது ரேஷியோவான 3ஆல டிவைட் பண்ணா இரண்டாவது எண் கிடைக்கும். சோ இதை சிம்பிளை பண்ணுங்க, 1 2 2 24 × 2 48 1 3 3 16 × 3 48. அப்ப நமக்கு நம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 24, 16 ஆன்சர் போட்டுக்கலாம். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 24ஐயும் 16ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு கூடுதல் கிடைச்சிடும். 6 + 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 2 4. அப்ப ரெண்டு நம்பரோட கூடுதல்ங்கிறது என்ன
ஆப்ஷன் சி 40 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா நண்பி. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஒரு அடுத்த மாடலுங்க. சேம் அதே மாதிரி மாடல் தான். ஏன்னா கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்காங்க. இரு எண்களின் விகிதம் 3:4. அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு. சார் மீச்சிறு மதிப்புனா ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படியே எல்சிஎம் தான் கொடுத்திருக்காங்க 120. அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை பாருங்க. அப்ப இதே மாதிரி மாடல எத்தனை சம் கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஏகப்பட்ட சம். அப்ப எல்சிஎம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ, எல்சிஎம் டிவைடட் பை செகண்ட் ரேஷியோ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 நம்பர் கிடைக்கும். 1 3 3 40 × 3 120. ஒரு நாள் 4 30 × 4 120. இந்த 2 நம்பரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. சோ 40 + 30 70 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப எல்சிஎம்மையும் ரேஷியோவும் கொடுத்துட்டு நம்பர் கேட்டா என்ன? எல்சிஎம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் நம்பர், எல்சிஎம் டிவைடட் பை செகண்ட் ரேஷியோங்கிறது செகண்ட் நம்பரா கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம்ல. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ரேஷியோ கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்கறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹச்சிஎஃப் கேட்டா, அதாவது 3 எண்களோட விகிதம் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் மீபோமா. எல்சிஎம்ங்கிறது 1200னா மீபோவா ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் இவ்வளவு பெருசா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா எல்சிஎம் கொடுத்துருக்க எல்லா ரேஷியோவாலையும் டிவைட் பண்ணிருங்க. 2 × 3 × 5 இதால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஹச்சிஎஃப் கிடைச்சிருப்பா. அவ்வளவுதான். ஹச்சிஎஃப் கேட்டுட்டு ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோவில் என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ எல்லா ரேஷியோவையும் வகுத்துருங்க. அடிச்சிடலாங்களா? 1 3 3 4 × 3 12 1 2 5 8 × 5 40. அப்ப 80 × 5 400. 1 2 2 40 × 2 80. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் பாத்தீங்கன்னா 80 அப்படி சாரி 40 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டில பாருங்க 40ன்றது இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் எப்படி சார் ஃபார்மேட் படி எழுதுனா, நமக்கு கிவன் கொடுக்கப்பட்டவை பாத்தீங்கன்னா எல்சிஎம்மும் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. x:y:z கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஹச்சிஎஃப் மீபோவா என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும்? எல்சிஎம் டிவைடட் பை என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ எல்லா ரேஷியோவாலையும் வகுத்துட்டீங்கன்னா நமக்கு ஹச்சிஎஃப் கிடைச்சிரும். ஓகேங்களா? சார் இது 2 ரேஷியோ கொடுத்துருந்தா 2 ரேஷியோல மட்டும் வகுத்தா போதும். ஓகேங்களா? 3 ரேஷியோ கொடுத்துருக்கனால 3 ரேஷியோல வகுத்தும். 2 ரேஷியோ கொடுத்துருந்தா 2 ரேஷியோல வகுத்தாலே போதும். 4 கொடுத்துருந்தா 4 ரேஷியோவால டிவைட் பண்ணீங்கனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் மாடல். என்ன கொடுத்திருக்காங்க? 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீச்சிமான் 2400 எனில் அவற்றின் மீபோவா ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடலாம்? எல்சிஎம் 2400 ரூபாய். அதை கொடுத்துருக்க ரேஷியோவால டிவைட் பண்ணிடலாம். 3 × 4 × 5 ஒரு நாள் 4 6 × 4 24. அப்ப 600 × 4 2400. 1 3 3 200 × 3 600. 1 5 5 4 × 5 20 40 × 5 200. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் என்ன? 40 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்றத ஆன்சர். எல்சிஎம் ரேஷியோ கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்ட என்ன பண்ணோம்? எல்சிஎம் டிவைடட் பை மொத்த ரேஷியோ என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ எல்லா ரேஷியோவிலையும் டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கான ஷார்ட்கட் ஓவர். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டினும் சேம் மாடல் பாருங்க. சேம் மாடல். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. மீ சீமா எல்சிஎம் பாத்தீங்கன்னா 900 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? மீ போவா ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எல்சிஎம் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோவால டிவைட் பண்ணி விட்டுலாம். 2 × 3 × 5 1 3 3 300 × 3 9900. ஓகேங்களா? 900 கிடைக்கும். 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 60 × 5 300. 2ஆல் அடிச்சிடலாம். 1 2 2 30 × 2 60. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஹச்சிஎஃப்ங்கிறது என்ன? 30 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? 30 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு நம்பர் கேட்கற மாதிரி மாடல். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நம்ம எல்சிஎம் வச்சு சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்.
எல்சிஎம் வச்சு நம்பர் கண்டுபிடிச்சோம், எல்சிஎம் வச்சு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? எல்சிஎம் வச்சு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இப்போ ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு நம்பர் கண்டுபிடிக்க போறோம், ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். அந்த மாடல் பார்த்தா இது ஓவர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர். ரெண்டு சம்மே சேம் சம் தாங்க, அதனாலதான் ரெண்டு பிக்சரே வச்சிருக்கேன். பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 எண்களின் விகிதம் 1:2:3, அவற்றின் மீ போ வா ஹச்சிஎஃப் வந்து 12னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ரேஷியோவையும் நான் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட் நம்பர், தேர்ட் ரேஷியோவையும் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தேர்ட் நம்பர். அப்போ 1 × 12 12, 2 × 12 24, 3 × 12 36. அப்ப நமக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் என்ன? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எவ்வளவு ரேஷியோ வேணாலும் கொடுத்துருக்கட்டும். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 ரேஷியோ எடுத்திருக்கேன். கிவன் கொடுக்கப்பட்டவை, கிவன் ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு ஆஸ்க்டு என்ன கேட்கறாங்க, நமக்கு நம்பர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. நம்பர்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். இரண்டாவது எண் வேணும்னா செகண்ட் ரேஷியோவையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணா இரண்டாவது நம்பர் கிடைக்கும். தேர்ட் நம்பர் வேணும்னா மூன்றாவது ரேஷியோ இசட்னு எடுத்துக்கலாம், இசட்டையும் ஹச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணா மூணாவது நம்பர் கிடைக்கும். அதை தான் ஃபார்மாட்டா கொடுத்துருக்கோம். ஸோ டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். ஒரு ரேஷியோவையும் ஒரு ஹச்சிஎஃப்ஐ மல்டிப்ளை பண்ணோம், அடுத்த ரேஷியோ ஹச்சிஎஃப், அடுத்த ரேஷியோ ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்பர்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி மாடல் தான் உங்களுக்கு. நான் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன, நீங்க ஹோம்ஒர்க்கா சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் மாடல். 2 எண்களின் விகிதம் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அவற்றின் மீ போவா 13, ஹச்சிஎஃப் வந்து 13னா கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து எதுவா இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 2 நம்பர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ரேஷியோ இன்ட்டு ஹச்சிஎஃப், ரேஷியோ இன்ட்டு ஹச்சிஎஃப் போட்டா 2 நம்பர் கிடைச்சிரும். கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன ஆன்சர் வரும்ன்றது. ஓகேங்களா? நமக்கு நான் அடுத்த கொஸ்டின் பார்த்தலாங்களா? நமக்கு நான் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் மாடல், அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. 3 எண்களின் விகிதம் 2:3:4, மீ போவா 10னா அந்த நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப 2 × 10 20, 3 × 10 30, 4 × 10 40. அவ்வளவுதான், 3 நம்பர் கண்டுபிடிச்சாச்சா? 20 30 40 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்சிஎம் அடுத்த கேட்பாங்க. ஹச்சிஎஃப் ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கறது அடுத்த மாடல். இப்போ ரேஷியோ ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோவே ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர்ஸ் கிடைச்சிரும். இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சொல்லி முடிக்கல. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துச்சு பாருங்க. 2 எண்கள் விகிதம் 3:4, அவற்றின் மீ போவா 4 எனில் எல்சிஎம் மீ போவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். எல்சிஎம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் என்ன 4, 2 ரேஷியோ என்ன 3:4 இருக்கு, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. 3 × 4 12, 12 × 4 48 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாடல ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே பாருங்க, இது பாருங்க எல்சிஎம் வரைக்கும் மாதிரி ஒரே மாடல் தான் கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான் இதுவரை கேட்டிருக்காங்க. அது கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இனி வரப்போற காலங்களில் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இரு எண்களின் மீ போவா மீ போமா, அதாவது ஹச்சிஎஃப் எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 84 21 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஹச்சிஎஃப் வந்து சின்ன நம்பரா இருக்கும். கரெக்டுங்களா? ஹச்சிஎஃப் வந்து சின்ன நம்பரா இருக்கும். ஹச்சிஎஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா 21, எல்சிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா 84. ஓகேங்களா? 2 நம்பரோட ரேஷியோ வந்து 1:4னா இந்த நம்பர்ல பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய ரேஷியோங்கிறது என்ன 4 இருக்குங்களா, அந்த 4 ஹச்சிஎஃப் ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஹச்சிஎஃப் என்ன 21, மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 84ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஹச்சிஎஃப்ங்கிறது எப்பயுமே சின்ன நம்பர், ஹச்சிஎஃப்ங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாலா இருக்கும். எல்சிஎம்ங்கிறது பிக்கா இருக்கும், பெரிய வேல்யூவா இருக்கும், பிக்கரா இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 84 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? ஒரு ஃபார்மேட்டா கொடுத்துட்டுங்களா, ஒரே ஒரு ஃபார்மேட்டா கொடுத்துறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா கொஸ்டினும் சேர்த்து ஒரே ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துறேன். இனிமேல் கேட்டாங்கன்னா அடிச்சிருங்க, ஈஸியா அடிச்சிருங்க. நமக்கு என்ன கிவன்னா கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. கிவன் ஆஸ்க்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ரேஷியோ ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு நம்பர் கேட்கறாங்க. நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், n1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ங்கிறது முதல் ரேஷியோ. n2 இரண்டாவது நம்பர் வேணும்னா என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப்ஐயும் இரண்டாவது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, சாரி இரண்டாவது ரேஷியோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2வது நம்பர் கிடைச்சிடும். இதே வந்து 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க,
HCF கொடுத்துருக்காங்க. கேட்கறது வந்து எல்சிஎம் கேட்கறாங்க. எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், எல்சிஎம்ங்கிறது HCF இன்ட்டு முதல் ரேஷியோ இன்ட்டு இரண்டாவது ரேஷியோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி HCF எடுத்துரும். மூணாவது டைப் 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்பர்ஸ் கேட்கறாங்க. நம்பர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது என்ன, எல்சிஎம் டிவைடட் பை முதல் ரேஷியோ. செகண்ட் நம்பர் கேட்டாங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை இரண்டாவது ரேஷியோ. நமக்கு எவ்வளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அவளுக்கு அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 4th டைப் ஆஃப் கொஸ்டின் மொத்தம் 4 விதமா தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 4 விதமாகவும் கொஸ்டினா சால்வ் பண்ணி வச்சிடலாம். ரேஷியோ வச்சு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, 2 ரேஷியோ கொடுத்துட்டு HCF கேட்கறாங்க. HCF கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் டிவைடட் பை எவ்வளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு ரேஷியோவால டிவைட் பண்ணிருங்க. இந்த 4 ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நம்ம ரேஷியோ எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த நம்பரோட அடிஷன்றப்போ 2 நம்பரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. இந்த 4 ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஓவர். அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோ. ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட் உடன் சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.